சேர்த்து எனக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. எக்ஸாமினேஷன் வந்தது. அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி 120 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுன்னு சொல்லி என்கிட்ட கையில் கொடுத்தாங்க. எனக்கு டெஃபினட்டாக தெரியும் நான் எழுதுனா பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பாஸ் ஆக மாட்டேன். ஸோ இவ்வளோ பணம் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க, இது எப்படி போய் நான் கட்டுறதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நைட்டு சாப்பிட்ட பிறகு யாருக்கும் தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். பெங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு 10:30 மணி நினைக்கிறேன். ஏதோ ஒரு ட்ரெயின் நிற்குது. எங்கே போகுது அந்த ட்ரெயின்னு கேட்டேன். தமிழ்நாடு போகுது, மட்ராஸுக்கு போகுதுன்னு சொன்னேன். அங்கே டிக்கெட் வாங்கி அந்த ட்ரெயினில் ஏறி படுத்த எனக்கு தெரியல. காலையில் வந்து மட்ராஸுக்கு ட்ரெயின் வந்திருக்கு. எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க. நானும் இறங்கியிருந்தேன். டிக்கெட் கலெக்டர்னு டிக்கெட் கேட்டுட்டு இருக்காங்க அந்த கேட்டில். நான் வந்து பேக்கெட்லாம் பார்க்குறேன், டிக்கெட் இல்லை. டிக்கெட் எங்கேயோ வந்து விட்டுட்டேன். நான் வந்து இல்லைங்க டிக்கெட் எங்கேயோ நான் வந்து விட்டுட்டேன், டிக்கெட் இல்லை. வந்து தமிழுக்கு வந்து தெரியாது, கன்னடத்துலேயே வந்து நான் பேசுனேன். அவர் கொஞ்சம் சைடில் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போன பிறகு இருந்து ஃபுல் கம்ப்யூட்டர் ஸ்டேஷன் அப்படியே காலியாக இருக்குது. ஒரு 5-6 கூலிங்க இப்போ இந்த போர்ட்டர்ஸ் வந்து அங்கங்கே போயிட்டுருக்காங்க. என்னாச்சு டிக்கெட்டு? நான் டிக்கெட்டே வாங்கலை. இல்லைங்க நான் டிக்கெட் வாங்கினேன், எங்கேயோ வந்து தொலைச்சிட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கெட் கரெக்டாக கேட்கவே இல்லை. இல்லை நீ வந்து டிக்கெட் வாங்கணும், அதுக்கு ஃபைனும் கட்டணும், அப்போ தான் வெளியே விடுற அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. நான் வாங்கினேன்னு சொல்லி அழாத குறை. அப்போ அந்த 5 பேர் இந்த கூலி ஆளுங்க அங்கே வந்துட்டாங்க. வந்து என்னை பார்த்து, என்னங்க இந்த பையன் மூஞ்சி பார்த்தா தெரியலையா? அவ்வளோ சொல்கிறாங்க. என்ன இங்கே பெருசு? அவர் ஃபைன் போட்டு என்ன விட்டு ஓகே அவர் பணம் இல்லை, டிக்கெட் கொடுக்குற சொன்னவங்க ஜெயிலுக்கா போட போகிறீங்க? நாம கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து பணம் எடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க என்கிட்ட பணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி என் பாக்கெட்டில் எடுத்து அந்த பணத்தை காட்டி என்கிட்ட இருக்கு, நான் டிக்கெட் நான் வந்து எடுத்திருக்கேங்க, நான் விட்டுட்டேன்னு சொன்ன பிறகுதான் அந்த பணத்தை பார்த்து டிக்கெட் கலெக்டர் உன்னை நம்புறப்பா, நீ போ அப்படின்னு சொல்லி எனக்கு தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. அந்த டிக்கெட் கலெக்டர் உற்றார் இல்லை, உறவும் இல்லை, யார் தெரிஞ்சவங்க இல்லை, பார்த்தவங்க இல்லை. அந்த 5 கூலி ஆளுங்க எனக்காக பணம் கொடுக்க வந்தவங்க அப்படியே பின்னால் நிற்கிறாங்க. டிக்கெட் வந்து கேட்டு டிக்கெட் வாங்கலன்னு தெரியாமல் என்னை நம்பி உள்ளே விட்டாங்க. அந்த மண்ணில் நான் கால் வச்சேன். நம்பிக்கை. பாலச்சந்தர் சார்